தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகரம் ஒளிகள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரங்களை சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் முடிவு என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு ரொம்ப முக்கியம். அதான் யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக யோபு 1:3 அநேக ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் சாத்தான் யோபுவை சோதித்தான். அவனுடைய எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டான், பிள்ளைகளை எடுத்துக்கொண்டான், அவனுடைய வியாதியை கொடுத்தான். ஆனாலும் யோபு பொறுமையா இருக்கின்றான். யோபு பொறுமையா இருக்கின்றான். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நம்முடைய வாழ்க்கையில பொறுமையா இருந்தோமானா இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். யோபு 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பொறுமையாய் இருப்போமானா முடிவு நல்லா இருக்கும். வேதத்துல 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் பெற்றவர்கள் யோசேப்பு தேவனுடைய ஆவியை பெற்றவனால் இரட்டிப்பான நன்மைகள். ஆபிரகாம் தேவன் கீழ்ப்படிந்தனால் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஓபேதேதம் தேவ சமூகத்தை காத்து கொண்டபடியினால் அங்கே அவங்க பார்க்கிறோம் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், விட்டு கொடுத்தார்கள். எலிசாவுக்கு தொடர்ந்து விடாமுயற்சியின் நிமித்தமாக எலிசாவுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். யோபு வாழ்க்கையில முறுமுறுக்காம, குறை பேசாம, உதகடியிலால் பாவம் செய்யாம பொறுமையா இருந்தார், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, முடிவு யோபுடைய வாழ்க்கையில யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். பிரியமானவர்களே, ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, அல்பாவும் உமேகாவும் அவரே. அவரே ஆதி, அவரே அந்தம், அவரே ஆரம்பம், அவரே முடிவு. இங்க ஒருத்தர் சொல்கிறார், பிழையாம் சொல்கிறார், என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, யாக்கோவின் தூளை இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதா என்று சொல்லி இங்க பிழையாம் சொல்கிறான். ஆனால் அவனுடைய முடிவோ பட்டயத்தினால், பிழையாமை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பிழையாமையின் முடிவு பரிதாபம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, உபாகமம் 32:29 அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாய் இருக்கும் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசேப்பை கர்த்தர் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வானத்தின் ஆசீர்வாதங்களாலும் பூமியின் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்தார். மனுஷனுக்கு முடிவு ரொம்ப முக்கியம். யூதாஸ் பாருங்க, ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு ஆரம்பம் யூதாஸுக்கு சூப்பரா இருந்தது, முடிவு தூக்குப்பட்டு செத்தான். சவுலின் ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு தற்கொலை. யோனத்தானின் ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு யுத்தத்தில் வெட்டப்பட்டு செத்து போனான். அப்சலோமின் ஆரம்பம், ராஜாவின் மகன், நல்லா தான் இருந்தது, முடிவு கர்வாலி மரத்தில் தொங்கி யோவாப் 2 வளையத்தினால் குத்தினான் என்று சொல்லி முடிவு பரிதா. அகித்தோப்பேல் தேவனுடைய ஆலோசனை கொடுக்கிற தேவமணிய, ஆரம்பம் சூப்பரா இருந்தது, முடிவு தற்கொலை. பிரியமானவர்களே, இந்த நாட்களில முடிவு ரொம்ப முக்கியம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு சொல்றார், யோபு 6:11 நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. பிரியமானவர்களே, என் முடிவு எப்படிப்பட்டது? யோபு சொல்றார், யோபு 16:22 குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான் திரும்பி வராத வழியே போவேன். சங்கீதம் 37:37 தாவீது சொல்றான், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, மனுஷனுடைய முடிவு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீ முடிவு சமாதானமா இருக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில ஆரம்பம் நல்லா இருக்கும். வேதம் சொல்கிறது, முடிவு பண்ணி நிலைத்திருக்கணும், ரட்சிக்கப்படுவான். பிரியமானவர்களே, செம்மையானவனை பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையில முடிவு நல்லா இருக்கணும்னா பொறுமையா இருக்கணும், செம்மையா இருக்கணும். முடிவு நல்லா இருக்கணும்னா, பிரியமானவர்களே, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிரசங்கி 7:8 ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அதன் முடிவு நல்லது, பெருமை இல்லவனை பார்க்கலாம் பொறுமை இல்லவன் உத்தமன்.
பிரியமானவர்களே, யோபுடைய வாழ்க்கையில முடிவை பார்த்தீங்கன்னா அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம். யோபு 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, யோபின் முடிவை கர்த்தர் அங்கே யோபின் முடிவை குறித்து பார்க்கும்போது இரட்டிப்பான ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம். பிரியமானவர்கள், உங்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். முடிவு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.